சரணியாமா மண்ணு வர வரைக்கும் சும்மா போடுங்க நிக்கிற மாதிரி போடுங்க. சூப்பிடி அன்னைக்கு காலையில் பையனுக்கு அப்பத்தான் வந்து நடு வீட்டில் விளக்கேற்றுற ஒரு அருமையான ஒரு தருணம். பார்க்கையிலே உங்களுக்கு வேணுங்கிறத நினச்சி பாருங்கள். அந்த காலத்தில் பையன் மாப்பிள்ளை பையன் வீட்டில் இருக்கான்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் சூப்பிடின்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை அந்த காலத்தில் 10-12 வயசில் கல்யாணம் ஆகிடும்ல. அப்போது இவங்க இன்னார் வீட்டில் பையன் இருக்கா அந்த சூப்பிடின்னு கூப்பிட்டு எல்லோரும் பங்காளிங்க சொந்தக்காரங்களாம் வந்தால் அடடே இவங்க வீட்டில் நல்ல ஒரு பையன் இருக்கானேன்னு சொல்லி முடிச்சுக்கிடுவாங்க. அதுதான் இந்த சூப்பிடிங்கிற ஒரு அருமையான ஒரு நகரத்தாரின் பாரம்பரியம். எப்படி நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு நோன்பு பிள்ளையார் நோன்பு A to Z. அதாவது கடல் கடந்தும் இங்கேயும் ஒரே மாதிரி பிள்ளையாடுற மாதிரி சூப்பிடியும் அதை மாதிரி தான். வாழை மரத்தை கொண்டு வந்து அரசாணி காலுக்கு கோலமெல்லாம் இட்டு சுமங்கலி பெண்கள்லாம் சுற்றி கோலமிட்டு அரசாணி காலில் நல்லா எல்லாரும் நம்ம முகூர்த்த காலுக்கு மாதிரியே அரசாணி காலுக்கு பாலும் தம்பதியராக ஊற்றி அப்புறம் நவரத்தினம் எல்லாம் போட்டு அப்புறம் அதில் வாழை மரத்தை நடுறோம். வாழை மரத்தை நட்டு என்ன பண்ணுறோம், ஆடாமல் அசையாமல் இருக்க கிட்டி கொடுத்து நம்ம செவுத்தில் ஆணி கொடுக்கையில் ஆப்பு கொடுப்போம்ல அது மாதிரி வாழை மரம் அசையாமல் இருக்க பங்காளி எல்லாம் சேர்ந்து வந்து அந்த தம்பதியராக வந்து வாழை மரத்தை வச்சு சங்கு ஊதி அற்புதமான 76 வயசு பாகனையிலிருந்து அந்த பெரியாச்சி வந்து அற்புதமாக அவங்க மகனுக்கு வச்ச உலக்க மகனுக்கு வச்ச குந்தாணி எல்லாம் வெள்ளி சீட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கனே இருந்து அவங்க சொல்கிறது பெரிய ஐஸ்வர்யம். எல்லோரும் பாருங்கள் அற்புதமாக பாருங்கள். அது ஒரு திருவிழா மாதிரி எல்லோரும் அதிசயமாக பாருங்கள். அற்புதமான ஒரு திருவிழா இல்லை? அப்போ தான் அங்கே நின்று என்ன ஒரு பெருமை இல்லை? அருமையான பெருமை. எல்லோரும் விளக்கு நேரம் இருக்கா, விளக்கு சாஞ்சிருக்கா, விளக்க நேரம் வை, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு உரிமையாக இங்கே பாருங்கள் விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 108 விளக்கு. அது மாதிரி 108 விளக்கு. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த விளக்கை கடைசியில் அந்த பாலத்தண்டில் ஊனுவாங்க. அப்புறம் ஒரு நம்ம உலக்கைக்கு போடுற மாதிரி அவ்வளோ பெரிய இது உலக்கைக்கு போடுற மாதிரி தூண், அந்த வெங்கல தூணை நடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு விளக்கை இது பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு வெங்கல உலக்கையில் உள்ள மாதிரி கனமானது ஒன்று மறுபடியும் இது பண்ணுவாங்க. எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் அவங்கவுங்க எல்லோரும் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நேரம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எல்லோரும் இனிமேல் நம்ம வீட்லேயும் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பிள்ளை வச்சுருக்கவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி சங்கு முழங்க சொந்தங்கள் கூடி இருக்க அருமையான ஒரு தருணம் இல்லை? நம்ம செட்டிநாட்டில் 76 ஊரில் சிறிய ஊரான அழகான மதகுப்பட்டியில் அருமையான ஒரு சூப்பிடி திருவிழா பாருங்கள். அந்த பையனுக்கு வந்து பேரனுக்கு வந்து அப்பத்தாவுட்டு ஐயா முத என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நவரத்தனம் போட்டு பால் ஊற்றுறாங்க. அப்பத்தாவுட்டு ஐயாவும் அப்பத்தா அன்புடன் கண்டம்பை அப்பத்தா வந்து பாருங்கள் ஐயா சிங்காரம் ஐயா கூட அப்பத்தா வந்து அருமையான ஒரு தருணம் இல்லை? அப்புறம் அடுத்தடுத்து சிங்கார ஐயா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் வாங்க வந்து எல்லாருமே வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு தருணம், அருமையான ஒரு தருணம். நம்ம முகூர்த்த கால் மாடியே அரசாணி காலில் வாழைத்தண்டை நம்ம சூப்பிடி விளக்கு, இதுக்கு பேர் சூப்பிடி விளக்குன்னு காலையிலேருந்து இந்த விளக்கை பளபளன்னு விளக்கிது தங்க மாதிரி விளக்கி இது வந்து பையனுக்கு பேரனுக்கு வந்து அந்த ஐயாவோட பெரிய ஐயா அவரும் ஊத்துறாரு. ஒவ்வொருத்தராக தம்பதியரா, அப்புறம் சின்ன ஐயா, அப்புறம் பங்காளிங்க, உடம்பங்காளிங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் பாருங்கள் அற்புதமான ஒரு தருணம் இல்லை? வேண்டியதை நினைச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில். அப்போ போல நீங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க. இது நகரத்தாரின் சூப்பிடி திருவிழா, விளக்கேற்றும் திருவிழா, அற்புதமான ஒரு திருவிழா. வேண்டியதை நினச்சி பாருங்கள். என்ன வேணும், வீடு கட்டணுமா, பிள்ளை வெளிநாடு போகணுமா, +2 முடித்த பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணுமா, அம்மா அப்பா நல்லா இருக்கணுமா, பிள்ளைங்களை வாழ்த்திட்டே இருக்கணுமா, அருமையான ஒரு தருணம் பாருங்கள். அற்புதமாக இருக்குது பாருங்கள். அருமையான ஒரு தருணத்தில் மங்களகரமான நாதஸ்வரம் முழங்க, சங்கு முழங்க ரொம்ப அருமை பாருங்கள். அருமை.
இப்படி வாத்தா இப்படி வா. வைரவன் வாங்க. எங்க ஆச்சி வேகமா வந்தாங்க. நான் மாணிக்கை தான் வந்தேன். அப்பா வாங்கப்பா வாங்க 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 பாப்பா வாங்க. சரண்யா வைரவ மாமா பாரு கூப்பிடுங்க. ரொம்ப தேடினா உங்களை எல்லாம் தேடி முடியாது. இப்படி இப்படி அப்படி வாங்க. நம்ம பங்காளி எல்லாரும் எல்லாரும் சுப்படி வா. 7 பேர் 7 பேர் அதே கொடுத்துப்பா. அடியில வரணும். அப்படி தூக்கி வைங்க. எங்க வரீங்க? இப்படியே தூக்கி வைக்க அப்படி கல்லுல வைங்க மேல. வைங்க போகுது நீ இல்ல இந்த பக்கம்ல அதான் சீனா இந்த பக்கத்துல பண்ணீங்க. இறங்க இந்த பக்கம் தான் இருந்திருக்கணுமா? கரெக்டா டைட்டா பிடிச்சிருக்குமா? இதனால வாட்டை வந்து டைட்டா இருக்கு. சரி மணல் நல்லா போட்டு அப்படி குச்சி வச்சு கொடுங்க. கொஞ்சம் தண்ணி விடு. தண்ணி விடுங்க. தண்ணி இருக்காச்சு. பால் இருக்கு அதுல. உள்ள இருக்க பாலே வெளியே வருது. கொண்டா கை கழுவ வேணும். நேரம் மட்டும் இருக்கா? 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணிடுங்க. இல்ல ஒரு குச்சி மாதிரி குத்திடுங்க. இப்போ நமக்கு நிறைய குச்சி இருந்துச்சுல. அந்த குச்சி எடுத்து
இல்ல அங்க வச்சிருக்காங்க சீச்சு வச்சது. இல்ல இல்ல அந்த வளர் எடுத்தாங்க. கையெடுங்க மெதுவா கையெடுங்க விட்டுருங்க நேரம் இருக்கா? என்ன ராதா அதை வச்சு லேசா லேசா இதை வச்சு தட்டி விடு. அந்த பக்கம் எங்க வீட்ல இல்ல மாமியார் அங்க எங்க வீட்ல இருந்துச்சு பானேரியில நான் பாத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி 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 மேல ஒண்ணும் பண்ணாத. நீ நல்லா நிக்குது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அடுத்தது. ரைட்டா சும்மா வைங்க ஏய் முன்னாடி வாடா குட்டி முன்னாடி வா. கொலா கொலா அங்க தரேன். இப்படி வரணும். கொலா கொலா கொடுத்தேன். தரணியா வா. இந்த கொலா கொடுத்தேன். ஆச்சி பெரிய கொலையா மேல பெரிய கொலா பெரிய கொலா. பா பக்கத்துல கொடுப்பா. இப்படி வா. இன்னும் துப்புவா போதுமா? இன்னொரு விளக்கு வைங்க. இன்னொரு விளக்கு இந்தாங்க. நான் அதை எடுத்துக்க மாட்டேன். தரணியா அது பண்ணி கிளாஸ் இது வைக்கணும் முக்கோணம் டிவைட் இப்படி ஸ்டார் இன்னொரு கொலா வைக்கணும். பாதி வைமா அந்த பாய் வைமா இதை ஒருத்த மாட்டேன் நீ வெட்டுப்பா அவன் வச்சிருக்காங்க. பிடிக்கணும் பிடிக்கணும். இறங்க நல்லா இறங்க. திரும்பி தெரியா நீ திரும்ப ரவுண்ட் பண்ணி போய் இங்க போகணும். அந்த கொஞ்சம் அமுக்குறியா? நான் கீழே விட்டுறேன். பரவாயில்ல அந்த வாழைத்தண்டை நம்ம என்ன எடுத்துக்கோ. அமுக்குங்க? நல்லா இன்னும் போதும் போதும். இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கோ. மாலை மட்டையோட சமமா நிக்கணும். ஓகே பாரு ரைட் ரைட் ஏன்னா அந்த விளக்கு இருக்குல்ல. நிக்குது, நிக்குது. இது பண்ணி எடுத்துக்கோ. அப்ப விளக்கு எல்லாம் விளக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிக்குது. விளக்கே வை. மேல தூக்கு. என்ன போதுமா? இனி கீழே குச்சி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. கரெக்டா இருக்கா? ஆச்சி மையமா குத்திரவா இருங்க 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 அண்ணே. சரி மேல கரெக்டா இருக்கா? கோணம் மேல பாலம் இல்ல தானே கரெக்டா ஓகே இருக்கு. ஓகே ஓகே கரெக்டா இருக்கு. நேரா இருக்குல்ல கோணம் இல்ல. இது வச்சு சரி சரி இன்னும் கொஞ்சம் மேல வரணும் அட உள்ள போணும்ல மேல கீழே இறங்கணும் கீழே இறங்குங்க. முத கரெக்டா இருக்கு. கீழே இறங்க கூடாது மேல இருந்து அது உட்காரணும் உட்கார்ந்து சூப்பரா உட்கார்ந்து. இல்ல கொஞ்சம் அப்படி இருக்கும் தெரியும், தெரியும். ஓகே. புளியா இருந்து கீழே உட்காரு கேட்டுங்க சென்டரா பண்ணுவாங்க அது சென்டரா குத்திரவா இங்கிட்ட ஒரு குச்சி ஆடலையில வாழைமரம் ஆடலையில இல்ல ஆடலப்பா. தட்டு கீழே விழுந்துடக்கூடாது. அங்க இடிச்சிடும் பொறுமையா பண்ணுங்க ஏப்பா வெள்ளைன்னா ஒரு கரு அது என்ன ஒரு கரும்பூச்சி எடுத்து போய் வந்துருச்சு. ராசா வந்திருக்கேப்பா இப்படி வரணும்ப்பா இப்படி வரணும்ப்பா இன்னும் தள்ளு இன்னும் தள்ளு. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துச்சு வந்துச்சு அவ்வளோ இந்த பக்கம் ஒன்று வைக்கலாம் லேட்டை மட்டும் கரெக்டா வச்சிருங்க. இந்த பக்கம் வரணுமா இந்த பக்கம் ஒண்ணு குத்தணும். இந்த லீங்க இப்படி வாங்க தம்பின்னு பார்த்து. இன்னும் ரெண்டு துணி ஸ்டிட் அங்க ஏத்த இருக்க மாட்டா வச்சுக்கோ விட்டுருங்க எல்லாரும். எல்லாரும் விடுங்களா எல்லாரும் விடுங்களா? மேல உள்ள பிடிச்சிக்கங்க. ராதா. ஒரே 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 எல்லாரும் ஜல்லிக்கிட்டு வீட்டு. கோணம் இல்லாம நேரா மட்டும் தம்பி. புள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் அதுக்கு அப்படியே வேண்டாம் எப்படி அவ்வளவுதான் இல்ல கொஞ்சம் கிளாஸ். குச்சிக்கு வந்துருச்சு. இது வந்து இந்த பக்கம் அதுதான் சொன்னேன் ஸ்ட்ரைட் பண்ண குத்தி விடுப்பாங்க. இந்த குச்சியை இப்படி எடுத்து எங்க திரும்ப அந்த குச்சியை குத்தணும்ப்பா. சரியா போயிடும் அவ்வளவுதான். குச்சியை குத்து. இந்த ஆப்பை எடுத்துட்டு லேசா திரும்பி ஆப்பை கடைசி அடிச்சிருக்கேன் ஆப்பை எடுத்து அவ்வளோ அந்த சைடு பார்த்து நிமிரும் போது பார்த்து கவனம் இதெல்லாம் வைக்கணுமா? ஆக மேல இருக்கிறதுக்கு இருக்கு. அது பண்ணி கொடுத்தாங்க. சொல்லுங்க. அந்த பக்கம் அண்ணா பாருங்க நேரா இருக்காங்க. நேரா இருக்கா கொஞ்சம் சாச்சி இருக்கா. கீழே இருக்கு. கொஞ்சம் பெண்டா இருக்குங்கிறாங்க. விடுறேன் விடுறேன் நீ நேரா இருக்கு சரியா பாத்தீங்களா? சரியா பாத்தீங்களா? ஓகே 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 ரைட்டா கட்டு.
பிடிச்சிருக்கே அசையுது. அதை இங்கே ஆப் அடிப்போம் நிறைய அசையுதா. நீ தள்ளி இருந்து பாரு, நீ தள்ளி வந்து பாரு, இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு. நாலு திசையிலையும் சரி, நாலு திசையிலையும் ஆக்சுவலி இந்த விளக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருந்தா ஒரு விளக்கு நீ தூக்கிடலாம். எனக்குள்ள இந்த கேப்ல அது நேரம் என்ன வடியா திருப்பி திருப்பி சொல்றேன். என்ன வடிஞ்சிரும் பூரா ஏத்தணும் வடியும். அதுக்காக தான் திருப்பி இது நேரம் இருக்கு வடியாது. அந்த போட்டோ எடுத்துக்கிறதுனா நான் கேட்குறது ஆமா தீப ஏத்தணும் தண்ணி கிடைச்சிருக்கு ஆச்சு நேரம் இப்படித்தான் குதிரையை வச்சு 4 மணி என்ன 4 மணி